நார்மலா காலையில மதியம் சாப்பாடு இருக்கும், நைட்டு சாப்பாடு இருக்கும், இட்லி தோசை இருக்கும். ஆனா என் குழந்தைக்கு நான் அதை பழக்கல. எங்க அம்மாவும் எனக்கு சொல்லி கொடுக்கல சத்து மாவு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். கூகுள்ல தான் நான் பார்த்தேன், அதை தான் கொடுக்குறேன். நிறைய பள்ளிகள் கேண்டீன்லயுமே இன்னைக்கு வீட்டுல சிறுதானியம் சார்ந்து கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. கேண்டீன்லயுமே ஒரு ஹெல்த்தியான உணவு முறைகளை கொண்டு வர சொல்றாங்க. நீங்க அதான் சமூகத்தை ஒத்து கவனிக்கல. நீங்க பொதுப்படையா ஒண்ணு சொல்றீங்க. அந்த டைம்ல ராகி எல்லாம் வீட்லவே அவைலபிள் இருந்தது, நாட்டு சக்கரையும் வீட்லவே அவைலபிள் இருந்தது. இப்போ கிடையாது. அதனாலதான் ஹோட்டல்ல இருந்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டு சக்கரை காஃபி, நாட்டு சக்கரை இது வீட்ல தான் அப்படின்னு ரெடி பண்ணி கொடுக்குறோம். ராகி வாங்கி அரைச்சு தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ எல்லாரும் எங்க விவசாயம் பண்றோம்? நாங்க வந்து ஒரு தொழில் சார்ந்து நகரத்துக்கு வந்துட்டோம். இப்ப நகரத்துல நான் ரோட்ல போய் பறிச்சு நட்டு வளர்த்து என் குழந்தைக்கு எடுத்து கொடுக்க முடியுமா? கடையில விக்குது, நான் வாங்கி அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதை கிளீன் பண்ணிட்டு தான் என் குழந்தைக்கு நான் கொடுக்குறேன். எந்த அம்மாவும் அப்படிதான் கொடுக்குறோம் இந்த ஜெனரேஷன்ல. சரி, அந்த சத்துணவு கொடுக்குறீங்க நீங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கா இப்ப குழந்தை? இருக்கு. ஒரு மணி நேரம் நிக்க முடியாது உங்க குழந்தையால. ஒரு மணி நேரம் ஏன் என் குழந்தை நிக்கணும்? குழந்தையே ஒரு மணி நேரம் நிக்கணும் சார். உங்க குழந்தையால அடிக்க முடியாது சார். உங்க வயசு வரும்போது என் குழந்தை என்ன ஸ்ட்ரென்த்ல இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி? நான் வந்து இப்ப பேஸ்மெண்ட் தான் ஆவரேஜா போடுறேன். தான் பேசுறது. உங்க குழந்தை மட்டும் பேசல. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் குழந்தைக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க சார்? சென்ட்ரல் போலீஸ்ல இருந்தேன் சார். சென்ட்ரல் போலீஸ்ல. எந்த வருஷம் வந்து உங்களுக்கு டியூட்டில ஜாயின் பண்ணீங்க சார்? 82ல சார். எப்போ சார் ரிட்டையர் ஆனீங்க? 22ல ஆனேன் சார். 2022 வரைக்கும் ரிட்டையர் நீங்க உள்ள இருந்தீங்க இல்லையா? ஆமா. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் போலீஸ் மிலிட்டரியில ஆளுக்கு வேலைக்கு எடுக்கறாங்களா இல்லையா? எடுக்கறாங்க சார். அவங்க எல்லாம் எந்த ஜெனரேஷன்?